சாரி. மார்னிங் நீ சொன்ன, அப்ப நீ டயர்டா இருக்கேன்னு தான் நினைச்சேன். இவ்ளோ ஃபீவரா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. சாரி டி. 2 நாளா ஃபீவரா உனக்கு? அந்த வீட்ல உன் கூடவே தான் இருந்திருக்கேன். ஆனா ஒண்ணுமே தெரியல பாரேன். ஏதோ கோவத்துல பேசாம இருந்துட்டேன். சாரி சக்தி. விடு பிரபா. எனக்கு பயங்கர கில்ட்டியா இருக்கு. ஒரு மாதிரி என்ன பார்க்க எனக்கே பிடிக்கல. ஒரு இன்ஜெக்ஷன் ஆ, போடணும். சரி. ஒரு 2 மினிட்ஸ். ம். இப்போ எப்படி இருக்கு சக்தி? ஒரு மாதிரி டயர்டா இருக்கு பிரபா. உனக்கு மயக்கம் வருதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே. தலை சுத்தலா இருந்துச்சு. ஃபோன் பண்ண பயமா இருந்துச்சு. சாரி டே. நீ எவ்வளவு நேரமா அப்படி தனியா இருந்தேன்னு தெரியல. யோசிக்க யோசிக்க எனக்கு பயமா இருக்கு. 11 மணிக்கு சுடு தண்ணி போட்டு குடிக்கலான்னு கிச்சனுக்கு வந்தேன். ஒரு மாதிரி தலை சுத்திடுச்சு. அப்படியே வந்த உடனே பெட்ல படுத்துட்டேன். அந்த நேரத்திலே வா. என்கிட்ட பேச உனக்கு என்னடி பயம்? உடம்பு சரியில்லைன்னா எங்க அம்மா கிட்டே சொல்லிருக்கலாமே. நீ வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்க. ஆனா உன்னை காணும்னு ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வேற. ச்சே. நீ கோச்சிட்டு போயிட்டியோன்னு நினைச்சோ சக்தி. எங்க போக சொல்ற? எங்கன்னு கரெக்டா தெரியல. ஆனா எங்கேயோ போயிட்டியோன்னு யோசிச்சோம். நீங்களாம் அப்படி யோசிக்கலன்னு தான் ஆச்சரியம். சாரிடி. நீ ஒரு நாள் லேட்டா வந்தா உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் யோசிப்பேன். நீ என்னை விட்டு போயிருப்பேன்னு மட்டும் நான் யோசிக்க மாட்டேன். நீ எப்படி அப்படி யோசிக்கலாம்? தப்புதான். நான் உன்னை கோவத்துல திட்டி இருந்தேன்ல. ஒரு சண்டை போட்டா ஓடி போயிடுவேனா? தப்புதான். தப்புதான். டென்ஷன்ல என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல. வீடு பூரா உன்னை தேடிட்டோம். உன்னை காணோம். மொபைல் போன் வேற ஆஃப்ல இருந்தது. என்னன்னு ஒன்னும் புரியல. சாரி சக்தி. நான் உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் பாட்டு வெளியில சுத்திட்டு இருந்திருக்கேன். உன்னை சரியாவே கவனிக்கல. சாரி. மன்னிச்சிரு சக்தி. நிறைய தப்பு பண்ணிட்டேன். உன்னை திட்டினது தப்பு. உன்னை எங்கேயோ போடுன்னு சொன்னது தப்பு. உடம்பு சரியில்லாத உன்னை கவனிக்காம இருந்தது தப்பு. எல்லாமே தப்புதான். சாரிடி. என்ன மன்னிச்சிரு சக்தி. பிரபா, இப்ப எதுக்கு அழற? பார்க்கவே கஷ்டமா இருக்கு. சாரிடி.